உடனே சாவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன் இந்த படத்த பாருங்க. படம் பேர் வந்து அக்யூஸ்ட். ஸோ இந்த அக்யூஸ்ட் படத்த எடுத்துக்கிட்டோம்னா, இதனுடைய ஒன்லைனே வந்துட்டு என்னன்னா, நம்மள கொல்றது தான். ஸோ அத தவிர இன்னும் என்ன ஒன்லைன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜெயில் கைதி. ஸோ அவர வந்துட்டு கூட்டு போற ஒரு 2, 3 போலீஸ் ஆஃபீசர்ஸ். எதுலன்னா ஒரு எஸ்கார்ட்ல கூட்டு போவாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த எஸ்கார்ட் ரிப்பேர் ஆயிரும். அதுக்கப்புறம் பஸ்ல ஏத்தி கூட்டு போவாங்க. அந்த பஸ்ஸும் வந்துட்டு சில வில்லன்கள்னால தாக்கப்பட்டு, அது கீழ விழுந்து எல்லாரும் அடிபட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அவர கூட்டு போவாங்க. லைக் அந்த கைதிய. அந்த போலீஸ் ஆஃபீசர் ஒருத்தர் மட்டும். அவர் தான் ஹீரோ படத்துக்கு. ஸோ இவங்கலாம் கூட்டு போயிட்டு கடைசில அவர வந்து கோர்ட்ல சேர்த்தாங்களா இல்லையா? அவருக்கு எதனால வந்துட்டு தண்டனை கிடைச்சது? ஸோ எதனால இப்போ வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க? இப்படின்லாம் ஒரு பேசிக் ஒன்லைன் தான் இந்த படம். இதுல ஏதாவது ஒண்ணு உருப்படியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா இதுல வந்து வெறுப்பேத்துற காட்சிகள் தான் நெறைய. முக்கியமா சொல்லணும்னா, ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வச்ச டாக்டர் திவாகர். ஸோ அந்த கேரக்டர் எப்பயும் பண்ற மாரி தான். ஏஸ்ல என்ன பண்ணுச்சோ அத விட கர்மாந்திரமா இங்க ஒண்ணு பண்ணி வச்சிருக்கு. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் யோகி பாபுவோட காமெடி. சரி அவரு வந்து ஏதாவது படம் மாறிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காமெடி கூட ஒர்க் ஆகல. அண்ட் அஜ்மலோட ஆக்டிங். அஜ்மல் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது. சும்மா போலீஸா வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுன மாரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் உதய் அந்த கைதியா வராங்க. ஸோ அவங்க பண்ண வேலையுமே வந்துட்டு பெருசா ஒர்க்கிங்கா இல்ல. ரொமான்ஸ் சீன்ஸு, அப்புறம் சாங்ஸு, பிஜிஎம் எல்லாமே வந்து அன்வான்டடா தான் இருந்தது. பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் கேட்குற மாரி இருந்தது. மத்தபடி இதுல சீன்ஸ் எல்லாமே மேக் பண்ணது எல்லாமே அன்வான்டட் தான். முக்கியமா ஐட்டம் சாங்லாம் எவனாவது வப்பானாடா? ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல கைதிய கூப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்காய்ங்க. அவருக்கு அடிபட்டுருச்சு கொல்ல போறாங்கன்னு தெரியுது. அந்த நேரத்துல பிரியாணி கிண்டுற இடத்துல ஐட்டம் சாங்லாம் வைக்கிறீங்க. என்னத்த சொல்றது? அதுவும் பிரியாணி வந்துட்டு அந்த கைதியே கிண்டி தராராம். என்னங்க இதெல்லாம் லாஜிக் அப்படின்ற மாரி இருக்கு. லாஜிக்கே இல்லாத ஒரு மொக்க படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஷிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. படம் பேர் வந்து அக்யூஸ்ட். பாய்.